வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில ஆரம்ப கட்ட அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த 9 அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. காரணம், புற்றுநோய் ஒரு தீவிரமான நோய் ஆகும். ஆனால் புற்றுநோயை அதனுடைய ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம ஒரு சில அறிகுறிகளை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலமாக மென்மேலும் புற்றுநோய் பரவாமல் நம்ம தடுக்கலாம். அதுக்காக தான் இந்த அறிகுறிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சில நேரங்களில் சின்ன அறிகுறிகள் கூட புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களுக்கான அறிகுறிகளாக இருக்கலாம். நீங்கள் அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகளை பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைஞ்சிச்சு அப்படின்னா அது ஆரோக்கியம். ஆனால் நீங்கள் உடல் எடை எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளும் இல்லாமல் தானாகவே குறையுது அப்படின்னா அது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக உங்களுக்கு பார்க்கப்படுது. உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும்பொழுது இந்த நிகழ்வானது உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நடக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளுமே மேற்கொள்ளலை, ஆனால் தானாக உடல் எடை குறையுது அப்படின்னா அது கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு அது கேன்சராக இருக்கக்கூடிய சமயத்தில் உடனடியாக சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம கண்டுகொள்ளாமல் விட்டுறக்கூடாது. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனே மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டியது நல்லது. அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. அது மற்ற ஏதாவது ப்ராப்ளத்தால கட்டிகள் ஏற்படுதா அல்லது புற்றுநோயினுடைய செல்கள் பரவுவதால இறுக்கங்களை ஏற்படுத்துறதால இந்த கட்டிகள் ஏற்படுதா அப்படின்றத அவங்க உங்களுக்கு குறிப்பிடுவாங்க. அது கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உடனடியாக சிகிச்சைகளும் பெற்றுக்கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது. தொடர்ந்து இருமல் ஏற்படுதல் அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. தொடர்ந்து இருமல் இருப்பது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கு. மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் ஏற்படலாம். ஆனால் உங்களுக்கு 3 வாரங்கள் ஆரம்பித்து 4 வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துமே உங்களுக்கு இருமல் பிரச்சனை 3 வாரங்கள் 4 வாரங்கள் வரைக்கும் இருக்கு அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். தொடர்ந்து இருமல், சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுதல், சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படுவது, இந்த மாதிரியான அறிகுறிகள் நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி ஸ்டேஜஸில். அதனால் கேன்சர்ஸ் உங்களுக்கு பரவுவதற்கான ஆரம்ப அறிகுறியாக தொடர்ந்து இருமல் இருக்கிறது பார்க்கப்படுவதால் உடனடியாக நீங்கள் சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. அது கேன்சருக்கான சிம்டம்ஸா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் அப்படின்றது கேன்சருக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது. பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை கவனிக்கிறது கிடையாது. இது தோல் புற்றுநோய், ஸ்கின் கேன்சருக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது மச்சம் தோன்றும் பொழுது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறும், கலர் சேஞ்ச் ஆகும் அல்லது சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அந்த அளவு அதிகரிக்கிறது. இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் மருத்துவரை அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. இது மற்ற தோல் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது தோல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கா அப்படின்றத அவங்க குறிப்பிடுவாங்க. அப்படி அறிகுறிகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உடனடியாக சிகிச்சை பெற்றுக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது. சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது கழிவு நீக்க மண்டல வேலையான அந்த சிறுநீரகம் செய்யுதுங்க இல்லையா? ஸோ இப்போ அந்த சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு போகிறீங்க அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையை தொடர்ந்து எதிர்கொண்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா புறக்கணிக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயத்தை. இது சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட உங்களுக்கு இருக்கலாம். வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல், நுரைத்து கொண்டு சிறுநீர் வெளியேறுதல், சிறுநீர் வழியாக ரத்தம் கலந்து வெளியேறுதல், கீழ் முதுகில் வலி ஏற்படுதல், இதெல்லாமே புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். அதனால் தீவிர பரிசோதனை மேற்கொண்டு சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. உடல் வலி கடுமையான அளவில் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இதுவும் கேன்சருக்கான சிம்டம்ஸாக கூட உங்களுக்கு இருக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடல் வலி இருக்கு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். புற்றுநோயினுடைய ஆராய்ச்சியின்படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் அழுத்தம் கொடுக்கறதால அதிகமான வலியை ஏற்படுத்தலாம். அதனால உங்களுக்கு இந்த மாதிரி உடல் வலி இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த ரெஸ்ட் உங்களுக்கு சரிப்பட்டு வராது. ஓய்வு ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அமைதி கொடுத்தாலும் இருந்தும்
மீண்டும் திரும்ப வந்து உங்களால் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது, கவனமுமே செலுத்த முடியாது. இந்த மாதிரியான இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்க அப்படின்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து அல்சர் காரணமாக அசிடிட்டி இருக்குது நினச்சிக்குவாங்க. அது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு தீவிர பரிசோதனை மேற்கொண்டு அது உங்களுக்கு கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. உணவு உண்ணும் போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் உண்டாகுதல், உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது, இவை அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் தான். உணவு குழாய் சுருங்கி இருக்கா அப்படின்றது வந்து எண்டோஸ்கோபி பண்ணி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவர் அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. தீவிர ஆலோசனைகளை மேற்கொண்டதுக்கு அப்புறமும் இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படுது, சிகிச்சை பெற்று அதுக்காக நீங்கள் சிகிச்சை பெற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இரவில் அதிகம் வியர்த்தல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறிகளாக இருக்கலாம். இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் இரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கு. உடலில் தடிப்புகள் தோன்றுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. லூகேமியா என்ற இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபர்களுக்கு சருமம் சார்ந்த பல பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதில் உடல் முழுவதும் தடிப்புகள் காணப்படும். சருமத்திற்கு தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சிறு சிறு இரத்த நாளங்கள்லாம் உடையறதால இந்த மாதிரி தடிப்புகள் வந்து உண்டாகும். அதுதான் இதுக்கான காரணம். இரத்த செல்கள் அமைப்பில் அந்த இரத்த செல்களினுடைய அமைப்பில் சமநிலை இல்லாத காரணத்தினால பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா சருமத்தில் ஏராளமான மாற்றங்கள் தோன்ற துவங்கும். ஆகவே இது மாதிரியான அறிகுறிகளை வந்து ஒருவர் லேசாக எண்ணிவிடக்கூடாது. உடலில் தடிப்புகள் தோன்றுது அப்படின்னா அது உடனே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தீவிர ஆலோசனை மேற்கொண்டு அது கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுலேருந்து நீங்கள் அதுக்கு அந்த சிகிச்சை பெற்றுக்கொண்டு விடுபட்டு விடுவது நல்லது. இந்த மாதிரியான அனைத்து அறிகுறிகளும் உங்களுக்கு பொதுவாக தென்படுது அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து பயப்படக்கூடாது. அதாவது நீங்கள் பயப்படக்கூடாது. இந்த அறிகுறிகள் எப்போதுமே உங்களுக்கு கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருந்தே தான் ஆக வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஆனால் அரிதிலும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இது புற்றுநோயினுடைய அறிகுறிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உதாசீனப்படுத்தாமல் அதுக்கான சரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஆலோசனை பெற்றுக்கொண்டு அது சிகிச்சையை பெற்றுக்கொள்வதும் நல்லது. ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கேன்சர் அதாவது புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பிளட் கேன்சர் ரத்த புற்றுநோய் அப்படின்னு மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் புற்றுநோயில் ஏராளமான வகைகள் இருக்குது. குறிப்பாக தோல், மார்பகம், விதைப்பை, பெருங்குடல், சிறுநீரகம், நுரையீரல், வாய், கல்லீரல், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு பல வகையான டைப்ஸ் வந்து இப்போ இருக்குது. இவை அனைத்துக்குமே தனித்தனியாக சில குறிப்பிட்ட பர்சனலாக தனியான அறிகுறிகள் இருந்தாலும் இப்போ குறிப்பிட்டிருக்கக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே பொதுவான அறிகுறிகள் தான். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் தென்படக்கூடிய அறிகுறிகள், அந்த உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கிறதுலேருந்து இரவில் வந்து தொடர்ந்து வியர்க்கிறது வரைக்குமே இது எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான அறிகுறிகளாக பார்க்கப்படுது. இந்த பொதுவான அறிகுறிகள் தென்படும் பொழுது நீங்கள் புறக்கணிக்காமல் கவனமாக இருந்து சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. அப்போ தான் அந்த கேன்சர் வந்து செல்கள் மீண்டும் மீண்டும் பரவாமல் நம்மளால் தடுக்க முடிஞ்சு உடனே நம்ம சரி பண்ணிக்க முடியும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நலமாக இருங்கள். நன்றி மக்களே.